வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அந்த மண்டபத்துக்கு வராரு. வந்துட்டு ரேவதிக்கு காயம் பட்டிருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்போ ரேவதியோட கையை பிடிச்சி தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கையில தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் கலந்து போடுறாங்க. ரேவதியோட கையில அந்த காயத்தை பார்த்ததும் ஹீரோவுக்கு கவலையா இருக்கு. ரேவதியோட கை வந்துட்டு குணமானத்தோட ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, சரி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, பாத்தியாடி, உன் மேல அவருக்கு எவ்வளோ பாசத்தோட இருக்காரு அப்படின்னு. நீ தான் அவரோட பாசத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருக்கா, என் மேல அவரை பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கறது நல்லாவே தெரியுதுக்கா. ஏன் அவரோட காதலை வெளிப்படுத்தினான்னு அதை விட்டுட்டு ஏன் அவரோட காதலை வெளிப்படுத்தாம இருக்காரு? அவரோட காதலை வெளிப்படுத்தினா மட்டும்தானே அவரு எந்த அளவுக்கு என்ன காதலிக்கிறாரு அப்படின்னு தெரியும். ஆனா அவர் பாட்டுக்கும் என்னை கண்டுக்காம இருக்காரே அக்கா. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாரு, அவர் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு தான் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. உன் பக்கமும் நீ ஏதாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு நீயும் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எந்த வகையில நியாயம்? நீயும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணிடி. அதுக்கு தங்கச்சி சொல்றாங்க, சரிக்கா, நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு காருக்கு போறாரு. அதுக்கு முன்னாடியே அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க, அந்த டிரைவர் பையன் மண்டபத்துக்குள்ள தான் இருக்கான். நீங்க வந்தீங்க அப்படின்னா கார் டிக்கியில இருக்கிற அந்த முருகனை நீங்க தூக்கிடலாம். சிவனாண்டியும் முத்துவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார் டிக்கியில இருக்கிற அந்த முத்துவை தூக்குறாங்க. அப்போ அந்த முருகனை தூக்குறாங்க. முருகன் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. சிவனாண்டியும் முத்துவும் அந்த முருகனோட வாயில கையை பொத்தி அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோ அந்த காருக்கு வராரு. வந்து பார்த்தா முருகன் அந்த காரு பின்னாடி டிக்கி திறந்திருக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வருது. நம்ம காரோட டிக்கியை திறக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி திறந்திருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துடுது. ஹீரோ மண்டபத்துக்கு வாசல்ல இருக்கிற அந்த சிசிடிவியை பாக்குறாரு. சிசிடிவியை பார்த்துட்டு போய் பார்க்குறாரு. அதில் கரெக்டாக அந்த முருகனை சிவனாண்டியும் முத்துவும் தூக்கிட்டு போகிற மாதிரி வீடியோ இருக்குது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ இவ்வளோ நேரம் காரில் முருகன் இருந்திருக்கானா? விடக்கூடாது, இப்போவே முருகனை காப்பாற்றணும் அப்படின்னு நேராக நம்ம சரவணன் இருக்காருல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு நண்பா அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நண்பா, இங்கே ஒரு சின்ன பிரச்சனை. நான் ஒரு நம்பர் அனுப்புகிறேன். அந்த நம்பரோட லொக்கேஷன் மட்டும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரி நண்பா, உடனே அனுப்பு, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ லொக்கேஷனை அனுப்புகிறாரு. ஹீரோ லொக்கேஷனை சரவணன் ஹீரோவுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறாரு. ஹீரோ அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு, இது போதும், இதை வச்சே அவனுங்க எங்கே இருக்கானுங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. சரவணன் கேட்குறாரு, நண்பா, என்னுடைய உதவி ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வரேன். ஹீரோ சொல்கிறாரு, இல்லை, நான் எப்படியாவது இதை சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல அவரும் சரி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. ஹீரோ அந்த லொக்கேஷனை பார்க்குறாரு. பார்த்துட்டு, இது சிவனாண்டியோட குடோன் ஆச்சே அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிவனாண்டியும் முத்துவும் அந்த முருகனை அழைச்சிட்டு போய் அந்த அதே குடோன்ல வச்சிருக்காங்க. அப்போ முருகன் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு நான் எந்த வகையில வேணும்னாலும் நான் உதவி பண்றேன், தயவு செஞ்சு என்னை உயிரோட விடுங்க அப்படின்னு. முத்து சொல்றாரு, டேய், நாங்க பண்ண பிளான் எல்லாமே உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ உன்னை வெளியில விடுறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். இங்க பாரு, நாங்க சொல்றத நீ கேட்டிருந்தா இன்னொரு நீ தப்பிச்சிருப்ப. ஆனா நாங்க சொல்றத நீ கேட்காம நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க. உன்னை இப்படியே நாங்கள் சுலபமாக விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியாடா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நாங்கள் உங்கள் விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையுமே நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு தான் நேராக அந்த டிரைவர் பையில பார்த்து உண்மையை சொல்கிறதுக்காக போனியா அப்படின்னு. இதை கேட்டதும் இவர் ஷாக் ஆகுறாரு. சார் சார், இல்லை சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சுறாரு. அப்போ
சிவனாண்டி சொல்றாரு, பாத்தியா மாமா, எப்படி பாத்தியா சித்தப்பா எப்படி கெஞ்சுறத, இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினைச்சு கெஞ்சுறான் போல. அதுக்கு முத்து சொல்றாரு, ஆமாடா மவனே, எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மளை பத்தி காட்டி கொடுக்கறதுக்காக இவன் முயற்சி பண்ணியிருப்பான், இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு கரெக்டா வந்து அந்த குடோனுக்கு வந்துடுறாரு. கரெக்டா அந்த குடோனுக்கு வந்துட்டு காரை நிப்பாட்டிட்டு உள்ளார வராரு. அந்த சிவனாண்டி வந்துட்டு அந்த முருகனோட கழுத்தை பிடிக்கிறாரு. அதே நேரத்துல ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு டேய் அப்படின்னு சொல்லி கத்த சிவனாண்டி ஹீரோவை பார்த்ததும் ஷாக் ஆகுறாரு. இவன் எப்படி சித்தப்பா இங்க வந்தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, அதான அவனை எனக்கும் தெரியல, இவன் ஏதாவது ஒரு வகையில மோப்பம் முடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறான் அப்படின்னு. முருகன் எட்டி இருந்து சொல்றாரு, சார் சார் தயவு செஞ்சு என்னோட உயிரை காப்பாத்துங்க சார், இவனுங்க என்னை விடமாட்டானுங்க போல, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து சத்தம் போடுறான். அப்போ நம்ம ஹீரோ நேரா சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு, உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, ஆனா நீ தேவையில்லாம இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை விடலை அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, டேய், இவனை காலி பண்ணிட்டு உன் மேல பழி போடுறது தாண்டா எங்களோட பிளானே, நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க, இவனை காலி பண்ணிட்டு இப்போ உன் மேல பழி போடுறோம் அப்படின்னு. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு சிவனாண்டியும் முத்துவையும் வெளுத்து கட்டுறாங்க. அந்த முத்து பயத்துல அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. சிவனாண்டியும் அந்த இடத்துல இருந்து ஓடுறாரு. முருகன் வந்துட்டு, சார் இங்க பாருங்க சார், இவனை பத்தின உண்மைய உடனே வந்து நம்ம தெரியப்படுத்தணும் சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அதுக்கு முன்னாடி அந்த மருது எப்படிப்பட்டவன் அப்படின்னு நீ அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அப்போ முருகனுக்கு வந்துட்டு ஆம், மயக்கம் வந்துடுது, மயங்கி கீழே விழுகிறாரு. இதை பார்த்ததும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்பதான் முருகனோட தலையில அடிபட்டிருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியாகி முருகனை வந்துட்டு கார்ல ஏத்த முருகன் சொல்றாரு, சார் சார், என்னை நீங்க நேரா மண்டபத்துக்கு கூட்டிட்டு போங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும், இத்தனை நாளும் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இப்போ நான் அந்த தப்புக்கான பிராய்ச்சித்தம் தேடணும், நீங்க நேரா என்னை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போங்க, அங்க போயிட்டு அந்த மருது எப்படிப்பட்டவன் அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க பொறுமையா இருங்க, இப்போதைக்கு உங்களோட உயிர் தான் முக்கியம், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ நேரா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு மருதுவாட்டன் முருகனை அட்மிட் பண்றாங்க. அப்ப டாக்டர்ஸ் வந்துட்டு முருகனை செக் பண்ணிட்டு, சார் அவருக்கு தலையில பயங்கரமா காயம் பட்டிருக்கு சார், அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எப்படியும் இன்னும் 1 hour ஆகும். ஹீரோ சொல்றாரு, சரிங்க டாக்டர், நீங்க பாருங்க அப்படின்ட்டு. அப்ப முருகனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜாவும் மயிலும் மண்டபத்துல இருக்காங்க. ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ளை இது, சின்ன மாப்பிள்ளையே இன்னும் காணும், அவர் அப்படி எங்க தான் போனாரு, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணுவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா அவரை இந்த பக்கமே காணுமே, என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, இருங்க மாமா, நான் அவர்கிட்ட நேரடியாவே ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்ட்டு நேரடியாவே ஃபோன் பண்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு மண்டபத்திலேருந்து தான் ஃபோன் பண்றாங்க, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுவேன் அப்படின்னு அவங்க எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னால இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுன்னு சொன்னா அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் மயிலு சொல்றாரு, சகல ஃபோனை எடுக்கவே இல்லையே, ஒருவேளை சகலைக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க ஃபோன் பண்ணுங்க மாப்பிள்ள, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. உடனே ஃபோன் பண்றாங்க. அப்போ ஃபோன் அட்டன் பண்றாங்க. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க எங்க மாப்பிள்ள இருக்கீங்க, கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்க அப்படின்னு நாங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க எங்க மாப்பிள்ள இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா இது மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்னு. ராஜா ஷாக் ஆகி, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா மாமா, இது மாதிரி முருகன் மருதுவை பத்தின உண்மைகள் தெரிஞ்சவன் அந்த முருகன் தான், அதாவது ரேவதிக்கு ஆபத்து கொடுத்தவன், அவன் வந்துட்டு நேரடியா அத்தை கிட்ட சொன்னான், கண்டிப்பா அத்தை நம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு நினைச்சுதான் நான் வந்துட்டு அந்த முருகனை அழைச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன். கடைசி நேரத்துல அந்த முருகனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு சிவனாண்டியும் முத்துவும் தான் முருகனை கடத்தி வச்சு வரவிடாம பண்ணியிருக்கானுங்க. நான் கடைசி நேரத்துல கண்டுபிடிச்சிட்டு அவங்கள காப்பாற்ற போகும் பொழுது அந்த சிவனாண்டி முருகனை தாக்கிட்டான். இதனால முருகனோட தலையில பயங்கரமா காயம் பெற்றுச்சு. இப்ப நான் முருகனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணியிருக்கேன்.
முருகனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ராஜா. என்ன மாப்பிள்ளை இது? ஏதாவது ஒரு வகையில உங்க 2 பேரோட கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடந்துரும். நீங்க கடைசி நேரத்துல ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிடுவீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். என்ன மாப்பிள்ளை இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. என்ன ஆனாலும் சரி, ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறது கண்டிப்பா நான் தான். அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நீங்க தைரியமா இருங்க மாமா அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, சகல, இங்க இந்த மருதுவோட ஆட்டம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அவன் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட சீன் எங்களால தாங்கவே முடியல. மாப்பிள்ள, நீங்க தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுக்கணும் மாப்பிள்ள. அவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வரவே கூடாது. வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் கொஞ்ச நேரத்துல வரேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப டாக்டர் வெளியில சார், அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு சார். எந்நேரம் தான் இருந்தாலும் இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் என்னன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் அவ்வளோ இக்கட்டான நிலமையில இருக்காரு. சாரி சார். ஹீரோ சொல்றாரு, சரி, அவரை மட்டும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிடுங்க. அவரை யாரும் சந்திக்க வந்தாங்க அப்படின்னா சந்திக்க விடாதீங்க. டாக்டர் சொல்றாங்க, சரிங்க சார். அப்போ ஹீரோ சரி அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி இந்த கல்யாணம் எப்படியாவது நிற்கும் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டியும் முத்துவும் தப்பிச்சு ஓடி போய் நேராக சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க, அவனை பிடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை சந்திரா, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் அவனை பிடிக்க முடியலை. கடைசி நேரத்தில் இந்த டிரைவர் பயலுக்கு அங்கே இருக்கிற இடம் எப்படி தான் தெரிஞ்சிச்சுன்னே தெரியல. அவன் வந்துட்டு அந்த முருகனை காப்பாற்றி கொண்டுட்டு போயிட்டான். சரி, அவன் நேராக அங்கேயே அவன் தான் சொல்லு சந்திரா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இல்லைங்க, இங்கே வரவே இல்லையே. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு, அவனுக்கு ஏதோ ஒரு சின்னதாக காயம் பட்டுருச்சு. ஸோ அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருப்பான் போல. கண்டிப்பாக அதாக தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த டிரைவர் பையன் அவனை இங்கே கூட்டிகிட்டு வரவே கூடாது. அதுக்காக நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கிறனாலும் எடுங்க. ஃபஸ்ட்டு அவன் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு தேடுங்க. அவன் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை சுலபமாக அந்த இடத்துக்கு போயிட்டு காலி பண்ணிடலாம். சீக்கிரம் போயிட்டு அது என்ன அப்படின்னு தேடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்கிறாரு, சரி சந்திரா, ஒருவேளை அங்கே வந்தாலும் அவனை நான் பிடிச்சிருவோம். அவனுக்கு பயங்கரமாக காயம் பட்டிருக்கு. அவன் கண்டிப்பாக அங்கே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ நினச்ச மாதிரி ரேவதியோட கல்யாணம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். நீ கவலைப்படாத சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நம்ம 2 பேரையும் பிரித்த அந்த ஈஸ்வரி எப்படியாவது ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேரும் பிரியணும். அதுவும் அந்த மருது நல்லவன் இல்லை, கேடு கட்டவன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஈஸ்வரிக்கு வேறு வழியே இல்லாமல் அவள் பொண்ணோட வாழ்க்கையை அவள் கைனாலேயே காலி பண்ணணும். இது எல்லாத்தையுமே நான் நேரடியாக பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது எல்லாமே நடக்க போகுது. அதுக்கு தடையாக இருக்கிறவன் தான் அந்த முருகன். அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அவனை கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருப்பான். அவன் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கானோ அங்கே போயிட்டு அவனை எப்படியாவது அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை அவன் திரும்பி வந்துட்டா அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையையும் ஆபத்தையும் விளைவிக்கும். சீக்கிரம் நான் சொல்கிறதை செய்யுங்க. நம்மளை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்த அந்த ரேவதியையும் அந்த டிரைவர் பயலையும் சும்மா விடக்கூடாது. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, சரி சந்திரா, நீ பதட்டப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கதையில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.